புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. மீண்டுமாக. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. முடியுமா ஆண்டவரே, முடியுமா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் உம்மை நேசிக்காமல் எங்களால் இருக்க முடியுமா? அன்பு செய்யாமல் இருக்க முடியுமா? இந்த பரந்த உம் அன்பிற்கு முன் நாங்கள் யார்? அளவற்ற எல்லையில்லா இந்த பேரன்புக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லை ஆண்டவரே. அவ்வளவு பெரிய அன்பு, நீர் மட்டுமே இதை கொடுத்த ஒரு அன்பு, உம்மால் மட்டுமே கொடுக்க முடிந்த அன்பு, உம்மிடம் மட்டுமே எங்களால் அனுபவிக்கக்கூடிய அன்பு. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றி புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, திருத்தூதர் பேதுருவை பார்த்து, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, 3 முறை கேட்டீர். சந்தேகத்தோடா? சந்தேகத்தினால் அல்ல, நம்பிக்கை இல்லாமல் அல்ல. ஆண்டவரே, அன்பில் உறுதியாக இருக்கிறாயா என்பதற்காக, அவரை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீர் கேட்டீர். ஆண்டவரே, உணர்வு ரீதியாக இருக்கிறாயா? என்னை அன்பு செலுத்துகிறாயா? உள்ளார்ந்த அன்போடு, உள்ளன்போடு என்னை அன்பு செய்கிறாயா? நீ
உணர்ந்துதான் சொல்கிறாயா என்று தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதியை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரே நீர் கேட்டீரே. அது மட்டுமல்ல, அந்த உறுதி பாட்டில் நிலைத்திருந்தால் தானே அந்த இறையாட்சியை உலகமெங்கும் எடுத்துச் செல்ல முடியும். உடைய நற்செய்தி விழுமியங்களை உலகின் கடை எல்லை வரை கொண்டு செல்ல முடியும். ஆண்டவரே, நீர் யாரையும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்ப்பதில்லை. ஆண்டவரே, நீர் எல்லாரையும் நம்புகிறீர், ஒரே மாதிரியாக நம்புகிறீர். அது உம்மால் மட்டும்தான் கூடும் முடியும். அதை நாங்கள் உம்மிடமிருந்துதான் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஆண்டவரே, சந்தேகத்தோடு அல்லாமல் நம்பிக்கையோடு நீர் எங்களை பார்த்து கேட்கிறீர். நாங்கள் சொல்ல வேண்டிய பதிலில் உறுதி இருக்க வேண்டும், உள்ளன்பு இருக்க வேண்டும், நிலைப்பாடு இருக்க வேண்டும், உணர்வு இருக்க வேண்டும். அது உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். புனித பேதுரு வழியாக ஆண்டவரே, எங்களை அவரை முன்மாதிரியாக வைத்து எங்களுக்கு இந்த உணர்வு பூர்வ பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை பற்றி பிடித்திருக்கிறோம். உம்முடைய பாதங்களில் விழுந்து கிடக்கின்றோம். உம்முடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய மார்பிலே நாங்கள் சாய்ந்து இருக்கின்றோம். அன்பு இருக்கிறது, உறுதியான அன்பு இருக்கிறது, உள்ளார்ந்த அன்பு இருக்கிறது, நிலையான அன்பு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அன்பில் இன்னும் நிலைத்திருக்க, நாங்கள் இன்னும் உறுதிப்பாட்டோடு இருக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். மேலுமாக ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு இணங்க நாங்கள் உம்மேல் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதன் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக எங்களுடைய அன்றாட வாழ்விலே எல்லாரையும் அன்பு செய்து வாழ்ந்து, எல்லாரையும் மதித்து வாழ்ந்து, நீதியையும் உண்மையையும் எடுத்துச் சொல்லக்கூடிய மனிதர்களாக, சீடர்களாக வாழ்ந்து நாங்கள் உமக்கு மட்டுமே சான்று பகர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த போராட்டத்திலே தொடர்ந்து எங்களோடு உடனிரும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே,
எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
தந்தை ஒருவர் தன்னுடைய மகன் மீது அந்த மகன் செய்த தவறுக்காக கோபப்படுகிறார். கடுமையான வார்த்தைகளால் அவனை திட்டுகிறார். கொஞ்ச நேரத்தில் அவனை காணவில்லை. அந்த குடும்பமே கண்ணீரோடு அந்த மகனை தேடுகிறார்கள், அங்கும் இங்கும் அலைகிறார்கள். இறுதியாக ஏதோ ஒரு இடத்திலே இந்த உலகத்தில் நான் வாழ்வது சரியில்லை என்கிற வார்த்தையை சொல்லி அதை முடித்து கொள்ள போனவனை கைப்பிடித்து அழைத்து வீட்டுக்கு வருகிறார்கள். இப்பொழுது எல்லோரும் அந்த தந்தையை பார்த்து திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்க பேசின பேச்சு இந்த மகன் இந்த உலகத்தை விட்டே போற அளவுக்கு முடிவு செய்து விட்டான் என்று கடுமையாக அந்த தந்தையை திட்டுகிறார்கள். அமைதியாக இருந்த அந்த தந்தை இப்பொழுது அந்த மகனிடம் போகிறார். மகனே, மகனே, உனக்கு என்ன பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்குமா? அமைதியாக இருந்த மகன் இப்பொழுது அந்த தந்தையினுடைய கால்களில் விழுந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்க என்று அழுகிறான். பிரியமானவர்களே, எப்படிப்பட்டது இந்த அன்பு! பல நேரங்கள்ல அந்த அன்பை சொல்ல முடியாமல் இந்த உறவுகளுக்குள் நாம் தடுமாறிக்கொண்டே இருக்கிறோம். நான் வைத்திருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை மற்றவர்களுக்கும் சொல்ல முடியல. அன்பு செய்பவர்களிடமும் நாம் சரியாக சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். போலியான அன்பை மிக எளிதாக சொல்லிவிட முடிகிறது. ஆனால் உண்மையான அன்பு எந்த விதமான வார்த்தைகளுக்குள்ளும் பிடிபடாமல் அது அப்படியே தேங்கி விடுகிறது. இதோ இன்று நாம் வாசிக்க போகிற இந்த அற்புதமான நற்செய்தி பகுதியிலே சீமோன் பேதுருவிடம் இயேசு அவ்வளவு அற்புதமாக அந்த அன்பை வெளிக்கொண்டு வருகிறார். நீ என்னை அன்பு செய்றியா? நீ என்னை நேசிக்கிறியா? இந்த உலகமே நீ என்னை மறுதலித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உன்னுடைய அன்பு என்னவென்பது எனக்கு தெரியுமடா. நீ என்னை எப்படியெல்லாம் நேசிக்கிறாய் என்பதை நான் அறிவேனடா. அது அப்படிப்பட்ட ஒரு திமிர். உண்மையாக அன்பு செய்பவர்கள் அவர்களை புரிந்து வைத்திருக்கிற பொழுது யார் எதை எப்படி சொன்னாலும் கூட இயேசு வெளிப்படுத்திய அத்தகைய உணர்வுதான் அவர்களுக்குள் இருக்கும். இதோ இவர்களை விட, இவளை விட, இவனை விட நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. அவர்கள் கிடக்கட்டும் என்று கட்டி அணைத்துக் கொள்கிறது அல்லவா அன்பு. பிரியமானவர்களே, பெரிய இறையியல் என்பதால் அல்ல, பெரிய கடவுளுடைய திட்டம் என்பது அல்ல, உணர்வு ரீதியாக எவ்வளவு அற்புதமாக இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் பேதுருவை கையாளுகிறார். எவ்வளவு அற்புதமாக அவருடைய அந்த அற்புதமான மீட்பு பணியிலே, தான் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான பணியிலே அவரை மீண்டும் மீண்டும் இணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு வழி நடத்துகிறார். இந்த இயேசுவை விட்டு எப்படி நம்மால போக முடியும்? இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு சக்தியை தருகிறது. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. ஆமாண்டவரே, அன்புக்கு ஆதாரம் உம்முடைய பிரசன்னம், அருளுக்கு ஆதாரம் உம்முடைய பிரசன்னம். இதோ அமைதிக்கு நிம்மதிக்கு ஆதாரம் உம்முடைய பிரசன்னம். உமக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய ஒரு தெய்வீக பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும்.
பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம் தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம் உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம் அருளுக்கு ஆதாரம் நீயே அருளை தாருமையா அருளை தாருமையா இயேசுவே அருளை தாருமையா அருளை தாருமையா இயேசுவே அருளை தாருமையா தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம் அமைதிக்கு ஆதாரம் நீயே அமைதி தாருமையா அமைதிக்கு ஆதாரம் நீயே அமைதி தாருமையா அமைதி தாருமையா இயேசுவே அமைதி தாருமையா அமைதி தாருமையா இயேசுவே அமைதி தாருமையா தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம் தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம் தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம்,
ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையே கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருளும் இரக்கம் நிறைந்த எங்கள் வல்லமை மிகுந்த தந்தையே, காண்கிற தேவனாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றி புகழ்கின்றோம். இதோ இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், இந்த வேளையிலே குறிப்பாக வாழ்வில் பல்வேறு நிலைகளிலே குடும்பத்திற்காக உழைத்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும், இப்பொழுது உழைத்து வீட்டிலே தன்னுடைய முதுமையின் காரணமாக வீட்டிலே அமர்ந்து வீட்டில் தன்னால் இயன்றதை செய்து தன்னால் இயலாததை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள மனமும் இல்லாமல், அதே வேளையிலே வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் உடல் பலவீனத்தோடும் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் நினைவு கூறுகிறோம். பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய பின்பும் கூட இந்த பிள்ளைகள் என்னுடைய வேலையை எடுத்துக்கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களையும் இந்த நேரத்தில் எமது பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீர் கற்றுக்கொடும். இன்றைய வாசகங்கள் கூட அவர்களுக்கு ஏற்றதாகத்தான் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் அன்பின் வெளிப்பாடு இரண்டு விதத்திலே வெளிப்படுத்துகிறார். ஒன்று, என்னால் இயலுகிற பொழுது என்னுடைய சுதந்திரத்தோடு என்னுடைய முழு இளமையோடு என் வாழ்வை நான் நடத்துகிற பொழுது நான் செய்கிற செயல்கள், அது எல்லா மனிதர்களும் எல்லா குடும்ப தலைவர் தலைவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடினப்பட்டு உழைத்து குடும்பத்தை முன்னேற்றி பிள்ளைகளை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முதிர்ந்த வயது ஆகிற பொழுது நம் கைகளை விரித்து நமக்கு எல்லாம் சேவை செய்யப்படுகிறது என்ற ஒரு நிலை வருகிற பொழுது, என்னால் இயலவில்லை, எனக்கு எல்லாமே என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பேர பிள்ளைகளும் செய்து கொடுக்கிறார்கள், எல்லாம் எனக்கு செய்யப்படுகிறது என்ற ஒரு நிலை வருகிற பொழுது அதை மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைக்கு பேதுரு தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டுமாய் இயேசு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார். அதில்தான் அன்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த வேளையிலே பல்வேறு நிலை நான் குடும்பத்திற்காக உழைத்தேன், கட்டி எழுப்பினேன், இன்று நான் மதிக்கப்படவில்லை, இன்று நான் குடும்பத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது, நான் சும்மாதானே இருக்கிறேன் என்றெல்லாம் மனதிலே நமக்கென்று ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். ஒன்று, நாம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வது, இந்த வேளையிலே
நாம் செய்த எல்லா வேலைகளுக்காகவும் நன்றி கூறுகிற தருணம். எனவே மாதா தொலைக்காட்சியில் இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்கிற பொழுது, வீட்டிலே அமர்ந்திருக்கிற பொழுது, நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரே வேலை, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் உழைத்திருக்கிறீர்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறீர்கள், எவ்வளவாய் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறீர்கள், ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து ஒவ்வொன்றாக நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம். உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவை என்பதை நீங்களே உறுதி செய்யப்பட வேண்டிய தருணம். நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் கூட உங்கள் அன்பை இப்பொழுது கொடுக்க வேண்டிய தருணம். உழைத்த அன்பை கொடுத்தீர்கள், இப்பொழுது உடனிருந்து அன்பை கொடுங்கள் என்பதுதான் இன்றைய வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே இயேசுவின் அன்பு வேலை செய்து உழைத்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, உடனிருக்கும் அன்பு. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரியவர்களே, முதியவர்களே, வீட்டிலே இயலாமையிலே நோயிலே படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களை ஒவ்வொருவருமே நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்கிற இதே செய்தி இதுதான். நீங்கள் உழைத்தீர்கள், உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் வீட்டிலே இருக்கிற பொழுது மீண்டுமாய் உங்களுடைய அன்பை உறுதி செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கூறுவது வழியாக, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கூறுவது வழியாக, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்பதன் வழியாக, உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் இயலாமல் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதன் வழியாக, இன்னும் பல்வேறு நிலைகளில் உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் உடனிருப்பையும் கொடுப்பதன் வழியாக உங்களை அன்பை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். எனவே இன்றைய வேளையில், இந்த ஆராதனை வேளையில், ஆண்டவரை உழைத்தோம், உழைத்து குடும்பத்தை உருவாக்கினோம், தலைமுறையை உருவாக்கினோம். இதோ இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை உடனிருப்பின் வழியாக எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களை அன்பை வெளிப்படுத்த அருள் தாரும், எங்களோடு பேசி எங்களுக்கு அதை கட்டுத்தாரும் என்று சொல்லி கடவுள் பாதத்தில் வேண்டுவோம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ, கண்ணாடினார் தடுமாறினே, வழிமாறினே, தீர
காக்கவா ஆதாரம் நீயாகவே அன்பும் வேறாகவே என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என் தெய்வமே என் தெய்வமே நீ இன்றி நான் இல்லையே உன் நினைவின்றி வாழ்வில்லையே என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவர் முழுமையான அன்பின் பிரசன்னமாய் நமது மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு தனது அன்பின் சின்னமாய் தன் உடலை தன் இரத்தத்தை நற்கருணையின் வழியாக இதோ நமக்கு கொடுத்திருக்கிறார். நிரந்தரமான அன்பின் பிரசன்னமாய் இதோ இந்த அப்பத்திலே தன்னை முழுமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பாக்கியசாலிகள் நாம்! இந்த பேதுரு எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி! ஆண்டவரை அவ்வளவு நேசித்தவர். ஆண்டவருக்காக நான் உயிரை, இவர்களெல்லாம் போனாலும் நான் உயிரை கொடுப்பேன், உங்களை விட்டு போகவே மாட்டேன் என்று மார்தட்டி சொன்னவர். ஆனால் பிரச்சனை வந்த பொழுது அவரது மனித பலவீனம் ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்தது. ஆண்டவர் இயேசுவை சபித்தது. ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகியது. ஆனால் அவர் வைத்திருந்ததோ உண்மையான உயிருள்ள அன்பு, உண்மையான உயிருள்ள அன்பு, சக்தி வாய்ந்த அன்பு, உயிரை கொடுக்கின்ற அன்பு. ஆண்டவர் அறிந்திருந்தார். இயேசு அதை புரிந்து வைத்திருந்தார். பேதுரு எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி! ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்த பிறகு, மீண்டுமாய் அவர் உயிரோடு வந்த பிறகு, தனது உண்மையான அன்பை ஆண்டவர் இயேசு கேட்கின்ற பொழுது, அவரால் ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று உனக்கு தெரியாதா என்று கண்ணீரோடு கேட்கின்ற பாக்கியத்தை பெற்றவர். அன்பர்களே, நமது யதார்த்த வாழ்க்கையில் நம்மை உருவாக்கியவர்களே, நமது பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், நமக்காய் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், நமக்காக நமது வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்று நமக்காய் இரவும் பகலும் பாராது உழைத்து நம்மை மனிதனாய் உருவாக்கியவர்களுக்கு அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது, அவரது அன்பை மதிக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்த பொழுதும் எத்தனை முறை அதை நாம் வெளிப்படுத்தி இருப்போம். வெளிப்படையாய் அந்த அன்பை நாம் அவர்களோடு பகிர்ந்து இருப்போம். நன்றி உணர்வோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். நானும் நீங்களும் பேதுரு அல்ல. நமது பெற்றோர் இறந்த பிறகு உயிரோடு வந்து நான் உங்களை அன்பு செய்கிறேன் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகின்ற பாக்கியம் நமக்கு சத்தியமாக இருக்காது. செத்த பிறகு நாம் சொல்லுவோம், எங்க அப்பா எவ்வளவு செஞ்சிருக்கார், எங்க அம்மா எவ்வளவு செஞ்சிருக்காங்க, எங்க அண்ணன் எனக்காக எவ்வளவு எனக்காக தியாகம் செஞ்சிருக்கார், எங்க அக்கா, என் தங்கச்சி, என் தம்பி. உயிரோடு இருக்கின்ற பொழுது அதை நம்மளால் சொல்வதற்கு நமது ஈகோ என்று சொல்கிறார்களே தடுக்கிறது. சுயநலம் தடுக்கிறது. சுய கௌரவம், வரட்டு கௌரவம் தடுக்கிறது. நண்பர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நாம் நன்றியற்றவர்களாய் வாழ்கிறோம். அன்பர்களே, இந்த வாழ்க்கை ஒரு முறை மட்டும்தான்.
இந்த வாழ்க்கை ஒரு முறை மட்டும்தான். வாழும் நாட்களில் உயிரோடு நம்மோடு வாழ்கின்றவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். நாம் யாவரும் பேதுரு அல்ல. நம் பெற்றோர்களுக்கு மீண்டும் இந்த உலகிலே உயிர் கிடைக்காது. நம்மை அன்பு செய்தவர்கள், நம்மை ஏணியில் ஏற்றி பார்த்தவர்கள், நம்மை உலகத்தினுடைய ஒரு மனிதனாய் உருவாக்கியவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. மோட்சத்தில் இருக்கலாம். ஆனால் வாழும் நாட்களில் நன்றி உள்ள மனிதனாய் வாழ்பவன் தான் மனிதன். அவன்தான் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிறவன், ஆண்டவரால் அரவணைக்கப்படுகிறவன். அதுதான் இன்றைய பாடம். வாழும் பொழுது அன்பு செய்ய பழகிக்கொள்வோம், அன்பை போற்றி பழகிக்கொள்வோம், அன்பை பகிர்ந்து பழகிக்கொள்வோம், அன்பை மதித்து வாழ்கின்ற அந்த நல்ல எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்வோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே அந்த வரத்தை எனக்கு தா. உன் அழகான கண்கள் என்னை பார்க்கட்டும். ஒன்றும் இல்லாமல் இருந்த என்னை உருவாக்கியவர் நீர். நீர் எனக்கு கொடுத்த இந்த குடும்பம், இந்த உலகம், இந்த சமூகம் என்னை உருவாக்கியது. இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த குடும்பத்திற்கு, இந்த மக்களுக்கு நான் நன்றி உள்ள நல்லவனாய், நன்றி உள்ள மனிதனாய், மனுஷியாய் வாழ்கின்ற பாக்கியம் எனக்கு தா என்று சொல்லி இதோ இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
இல்லாத என்னை உட்காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உட்காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆம், பேதுரு தன்னுடைய பணி முடிந்தது என்று எண்ணினார். தான் மட்டுமல்லாது நான் மறுபடியும் மீன் பிடிக்கப் போகிறேன், யாரெல்லாம் வராங்க என்று கேட்டு இன்னும் 2 சீடரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறார். எல்லாமே முடிஞ்சிச்சு. இயேசுவை அனுபவித்த அந்த வாழ்வு முடிந்து போனது. ஆனால் அவர் அப்படியே விட்டுட்டு போகல. இயேசுவே அவரை தேடி வந்து சந்திக்கிறார். நீ என்ன அன்பு செய்கிறியா, நீ என்னை அன்பு செய்கிறியா என்று கேட்கிற பொழுது இயேசுவோடு வாழ்ந்த அந்த ஞாபகங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு வந்து போனது. பிரியமானவர்களே, அதே இயேசு, இதோ இந்த நற்கருணையில் இருக்கிற அதே இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆண்டவரே, நான் உங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டேனே, சொத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக உங்களிடமிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறேனே. ஆனால் இதோ ஆண்டவர் எதையும் காதிலே வாங்கிக் கொள்ளாமல் நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆண்டவரே, மறுபடியும் எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்குமா? உங்க கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை, உங்களது மார்பு மீது சாய்ந்து கொள்கிற அந்த வாழ்க்கை, உங்களது கைகளை கோர்த்து பிடித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, உங்களது முகத்தை பார்த்து நீங்க பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு மறுபடியும் கிடைக்குமா? பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் இந்த தேடல் இருக்கிறதோ, யாரெல்லாம் இதோ நான் இயேசுவோடு இணைந்து வாழப்போகிறேன் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் சிரிக்கிறார், புன்னகைக்கிறார். என்னுடைய மகனே, மகளே, நீ என்னை அன்பு செய்தால் போதும், நான் உன்னை அணைத்துக் கொள்வேன், தாங்கிக் கொள்வேன். இதோ நீ என்னிடம் மறுபடியும் வரமாட்டாயா என்பது மட்டும்தான் என்னுடைய ஏக்கமாக இருந்தது என்று சொல்லி நம்மை அணைத்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, இதோ நாம் எங்கெங்கோ ஓடி இருந்தாலும் நாம் திரும்பி வருகிற பொழுது நம்மை பார்த்து ஓடி வருகிற அந்த தந்தையாக இருக்கிறார். நம்மை கட்டி தழுவுகிறார், நம்மை அணைத்துக் கொள்கிறார், நம்மை முத்தமிடுகிறார். நன்றி ஆண்டவரே, என்னை சேர்த்து கொண்டதற்காக நன்றி, எங்களை இணைத்து கொண்டதற்காக நன்றி, எங்களுக்கு மீண்டும் உம்முடைய வாழ்க்கையை தருவதற்காக நன்றி, உம்முடைய ஆசிரை வழங்குவதற்காக நன்றி, கூடவே எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாத, உம்மை பிரியாத அற்புதமான அந்த வாழ்க்கையை மீண்டும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். ஆமென், ஆமென், ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.